நல்லா எடுத்துங்க. ஆர்ட் டைரக்டர் இவர் தான் மோகன மகேந்திரன். இவன் போய் தான் படத்தை நிப்பாடி இருக்கான். 8 பேர். அடுத்தது நாராயணமூர்த்தி. இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், இவனுங்கெல்லாம் சினிமாவுக்கு கிருமிகள். முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு அன்பு செல்வம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச வைக்கிறோம். கண்டென்ட் நாங்கள் தான் பேசி ஆகணும். ஒரு வாரம் என்னது பேசுறது. வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், கலையை சேர்ந்த அனைத்து நடிகர்களுக்கும், மேலே இருக்க அனைத்து டெக்னீஷியன் தலைவர் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா இப்போ படம் வந்து ஆர்கே வெள்ளி மேகம். அவர் என்ன ஆனந்தம் சொன்ன மாரி ஒரு ப்ரொடியூசர் படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சே வராது. பேச சொன்னாலும் பேச முடியல. நான் பேச, நீ பேச மாட்டேன். பாருங்க எவ்வளோ தெளிவா தமிழ் அறவரையா இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தை தெளிவாக சொன்ன. இதுதான் அவர் ஜெயிச்ச முதல் படமே ஆர்கே வெள்ளி மேகம். இது ஒண்ணுதாங்க அவருக்கு மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் அவங்க மனைவியை நான் பேசி ஆகணும். எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணோம்னா மனைவியை கேட்காம செய்ய முடியாது. அப்படியே கேட்டு செய்யாம செஞ்சோம்னா வீட்டில் உள்ள நுழைய முடியாது. டப்பா டான்ஸ் ஆடிடும். அப்பேற்பட்ட மனைவி கடைசி வரைக்கும் இருந்து அவங்க இருக்காங்க. அவங்களை மேலே அமைச்சு அவங்களை சால்வ் பண்ணி அவங்களோட ஆசை. தயவு செய்து மேலே வாங்கம்மா, மேலே வாங்க. Actually, yeah. சார் போடுங்க. Engineer சாருடைய wife சுதா மேம், இவங்கதான் வெல்கம் டு தி ஸ்டேஜ். நிச்சயமா வந்து ஒரு சப்போர்ட், வைஃப் சப்போர்ட் எல்லாமே எதுவும் இல்ல. மொழியே தெரியாம ஒரு ஹஸ்பண்ட படம் எடுக்க வச்ச முதல் மனைவி இவங்க தான். அது மலையாளத்துல வந்து தமிழ்ல. அப்படிங்கும் போது நம்ம வந்து இவங்க வாழ்த்தி ஆகணும். என்ன காரணம், நீ சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் சென்னையில் இருக்காங்க. இந்த மாரி தான் எல்லாரும் வந்தவங்க தான். நான் ஒரு இதில் நடிக்க வந்தேன், அப்புறம் வேலை செய்ய வந்தேன். இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியாக நான் நீ தலைவராக இருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அவர் சொன்னார், நம்ம ஆனந்தபுரம் சொன்னார். புரிஞ்சு ஏன்னா சினிமாவில் ஏமாத்திரம் எவனுமே ஜெயிச்சதே கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோத்ததே கிடையாது. நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருமே சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கல அது நடக்கும். பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே ஹஸ்பண்ட் 2 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் அவங்க காசு இல்லையா, பணம் இல்லையா, இல்லை சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு இல்லையா, என்ன இல்லை உங்களுக்கு சொல்லுங்க. அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். அந்த எண்ணத்தை நிறைவேற்ற பாருங்க. இவரை மேலும் ஒவ்வொருத்தர் சினிமாவில் எல்லாருமே. ஏன் எம்ஜிஆர் எங்க இருந்து வந்தாரு, இலங்கையில பிறந்தாரு, கேரளாவில் இருந்தாரு, தமிழ்நாட்டு வந்தாரு, முதலமைச்சர். அதே மாதிரி அவர் பாருங்க, எங்க பிறந்து எங்க வந்து எங்க படம் எடுக்காது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு 4 நாள் டி ராஜேந்திரோட போய் ஒரு ஃபங்க்ஷன் கலந்து சொன்னேன். நான் காதலிச்சாதான் அவர் சொல்ல முடியும். டி ராஜேந்திரன் காதலிக்குன்னு பிறந்தவர். அவர் சொன்னார், அது மாதிரி அரசியல், சினிமா, கல்வி 3 மட்டும் சொன்னேன். இல்லை அண்ணா காதலையும் விட்டுட்டீங்க. அது மாதிரி 4ம் காலம் முழுக்க அழியாது, சாவர வரைக்கும் அழியாது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அவர் வயசு 70 வயசு 60 வயசு தெரியாது. 65 வயசுல ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்க சங்கத்தில் சேர்ந்துருக்கு. அந்த சிறு படம் சொல்ல முடியும் யாராவது சொல்லுங்க. அப்படியே ஹாலிவுட் படம் மாதிரி அந்த கேரளா அப்படியே மேக்கியமா அப்படியே டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் 3 பேரும் அப்படியே கரெக்டா கேமராமேன் கொண்டு வந்துருக்காங்க. இதுதான் படம். ஏன் இதை சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் சினிமா சொல்றாங்க, காக்கிட்டு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு பாருங்க, இவ்வளவு பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளோட பாக்கிட்டு சொல்லிக்காரு. இதுதாங்க சினிமா. அந்த டெக்னீஷியன் ஒரு ரூபா வரைக்கும் சொல்ல பாருங்க. அந்த மனசு தான் அவரை வாழ்த்து இந்த படத்தை வெற்றி வைக்கும். அவர் தோற்கவும் மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த கலைஞர்கள் முழுக்க எழுதி காசு கொடுத்து சந்தோஷமா பாருங்க. எவ்வளவு அருமையா யாராவது ஒரு மனசுல கூட அந்த ஒரு ஃபீல் இல்லை பாருங்க. என்ன காரணம், சினிமா நேசிச்சு எல்லாருமே இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி சொன்னாங்க நிறைய அட்வைஸ். ஆமா, இப்பயும் ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்ன எங்க சங்கத்துல என்ன ஒரு பெரிய விஷயம், பேர் தான் சிறு படம் சொல்றாங்க. சில பேர் பல வார்த்தைலாம் சொல்லி எங்க சங்கத்துல, உங்க சங்கத்துல இருக்க படம் எதுவுமே ஓடலன்னு. இந்த படம் யாராவது நீங்க குறை சொல்ல முடியுமா? படம் ஒழுங்கா எடுக்கணும். இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தா ஹாலிவுட் மேல அந்த பேக் பாருங்க, அப்படியே கேரளாவோட ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு கேமராமேன் பூந்து விளையாடிருக்காரு. மியூசிக் எப்படி கொடுத்தா பாருங்க. எங்க முன்னா பாத்தீங்கன்னா அப்படியே மவுண்ட் ரோட்ல இருக்க மாதிரி, ஹாலிவுட்ல இருக்க மாதிரி படம் இருக்கு ஒவ்வொரு சீனும். என்ன காரணம், சில பேர் படம் எடுக்கிறது இல்லை. எங்க சங்கத்தில் சில பேர் குறை சொல்றாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. காரணம்னா, இப்ப அவரு ப்ரொடியூசரு, டைரக்டர் வேற ஆளு, ஹீரோ வேற ஆளு, 2 ஹீரோ. அப்ப அந்த படத்துடைய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுது. ஒரே டைரக்டர், அவரே ஹீரோ, அவரை அந்த படத்தை மேக்கிங்க ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்லை, 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோகன் படம் 6 எங்க சங்கம் தான் சென்சார் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. இதை விட எங்க சங்கத்துக்கு என்ன வேணும்? அடுத்த யோகி பாப்பா போகிறோம், சூரியன் ஸ்கூலுன்னு வெள்ளி மரம் இந்த இது கொடுத்தா கடை. என்ன காரணம், 2 நாளைக்கு முன்னே யோகி பாபு நடிச்ச படம் ஸ்கூலு எங்க சங்கத்துல தான்
ஏன்னா சொன்னாதான் உங்களுக்கு புரிய சினிமாவில் இருக்கிறீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் ஏன் மாதிரி சாப்பிட்றதா தான் நான் சொல்ல வரேன். என்ன காரணம்னா ஸ்கூல் படம் முந்தா நாள் ஷூட்டிங் நிப்பாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து எங்கள் சங்கத்தில் இருக்காரு. அதே ப்ரொடியூசர் வந்து டைரக்டாக பிரச்சனை டைரக்டாக இருக்காராம். அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போய் நேற்று முந்தா நாள் இதுமாரி நீங்கள் வந்து டைரக்டரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து அது சிறுபட சங்கம் இருக்கிறனால இந்த படத்தை நாங்கள் வச்சு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பையன் ஃபோன் பண்ணுறேன். இதனால உண்மை நான் சொல்லி ஆகணும் சார், உங்களுக்காக சொல்கிறேன். உடனே நான் சொன்னேன் என்ன படம் இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னா டைரக்ட் பண்ண அவன் பேர் வந்து இல்லைங்க சொன்னாதான் சினிமா என்ன உருப்பிடும். இல்லை எல்லா பேரும் ஏமாத்தி இப்படியே இருப்பாங்க. ஒரு பிரியாணிக்கெல்லாம் அலையிறாங்க. ஒரு பிரியாணி ஒரு டீ அப்படியே ஷூட்டிங் நடக்கிற இடத்துலாம் போய் இது பண்ணுறாங்க. கட்டுப்பாடு இது கட்டி வாங்குறாங்க. இங்கேப்பா இன்னொரு காலத்துக்கு போயிட்டு நல்லா இருக்கு. நல்லா எடுத்துங்க. ஆர்ட் டைரக்டர் இவர் தான் மோகன மகேந்திரன். இவன் போய் தான் படத்தை நிப்பாடி இருக்கான். 8 பேர். அடுத்தது நாராயணமூர்த்தி. இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், இவனுக்கெல்லாம் சினிமாவுக்கு விஷ கிருமிகள், சாவ கேடுகள். கருப்பையா என்ற ராகுல் இவன் தெளிவா எடுத்துங்க. இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா சினிமா உருப்படும். இனி சிறு படங்க நீங்க ஆயிரக்கணக்கான யூனியன் வந்துருச்சுங்க, ஆயிரக்கணக்கான அரசியல் வந்துருச்சுங்க. ஆயிரம் இல்லையா இந்தியாவில் உள்ள 140 கோடி போன் இருக்கு. அவங்களாம் மீடியா இல்லையா, அவங்களாம் பத்தி இல்லையா, இவங்களை மட்டும் சங்கம் இருக்கா சொல்லுங்க. நீங்க எத்தனை தொழில் சங்கம் இருக்கு, எத்தனை அரசியல் இருக்கு, இன்னைக்கு 1000 அரசியல் இருக்கு. ஆனா இவங்க ஒரு யூனியன் வச்சுட்டு நேற்று போய் ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் யோகி பாப்புக்கு. அந்த படத்தை நிப்பாட்டியாங்க. அந்த படம் பூமியை நடிச்சிருக்கு. அந்த படத்தை நிப்பாட்டியாங்க. இவன் பேர் வெங்கட். இவன் தான் எல்லாரும் போன் பண்ண சொல்றான். அப்ப நீ ஆம்பளையா இருந்தா, நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, என்னோட சங்கத்துல சிறுபட நேரடியாக என்ற போது திருவள்ளுவர் இருந்துச்சு. அதே வளர்ச்சி கேட்க நகரம் இந்த வளர்ப்பணியோ இல்லை சாய்கள் நடிச்சுன்னா ஓட அடிச்சிருப்போம். என்ன காரணம், நாங்கள் எவனுக்கும் பயப்படாத சங்கம் நடத்திருக்கோம். அது நான் இருக்கிற சங்கம் வந்து கேட்க நகர் வெஸ்ட் வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு உன்னோட போட பார்த்து போறேன். அப்படி இருக்கிற ஒரு படத்துல ஒரு புருஷன் நிப்பாட்டி இருக்கான். யார் காரணம்? எத்தனை ஏமாத்தீங்க. இன்னைக்கு தமிழே தெரியாம இன்னைக்கு ஆர்கே வெள்ளிமகன் படம் எடுத்து வந்து இன்னைக்கு பெருசா வச்சிருக்காரு. அதுக்கு நான் சொன்ன ஓப்பனா, சார் நீங்க படம் எடுத்திருக்கீங்க, எந்த பிரச்சனை இல்லை, படம் நல்லா இருக்கு, நீங்க ஒரு பிரஸ் மீட் வைங்க, ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்க, உங்களை படத்தை பார்த்து 4 பேர் வாங்க வருவாங்க. எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது, நீ காப்பாற்ற ஓகே சார் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு நேரம் வச்சு நீங்க சக்சஸ் பண்ணிக்காரு. இதுக்கு மேலே சினிமா என்ன வேணும்? அவர் நேர்மை இருந்தாலும் ஜெயிச்சாரு. இன்னொருத்தர் ஏமாத்தி இந்த படம் நீங்க வெளியே வருமா? நீங்க இப்போ ஆடியன்ஸ் நடத்த முடியுமா? சினிமா ஏமாத்தம் இருக்க வரைக்கும் சினிமா உருப்படும். சினிமா இருந்து விஷத்தன்மைக்கு இந்த மாதிரி பண்ற எவனுமே முன்னேற முடியாது. மீண்டும் ஒரு சேர்ந்த ஆர்கே வெள்ளிமகன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எங்க சங்கம் அவருக்காக எந்த நேரமும் தோழர் சொல்லி உயிர் காப்போம். நன்றி, வணக்கம்.